Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 8 ஸ்லைசஸ் போல் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க கார்னர்ஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ப்ரெட் க்ரம்ஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி கைகளாலே உதுத்து அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியாக ரஃபாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம சேர்த்து தான் பிசைய போகிறோம். அப்போ வந்துட்டு ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இப்போ ஊற்று விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க அந்த முட்டை மசாலா கூட இது எல்லாத்தையும் நல்லா வந்து கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பாண்டிங் தரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஒரு டீஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். கூடவே வந்துட்டு அரை பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணலை. ஏன்னா அது விதைப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் தான் நான் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு விருப்பம் போல் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் ஈவனாக கலந்து வர அளவுக்கு இந்த மாதிரி திரட்டி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படாது. ஏன்னா முட்டையெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால அதில் உள்ள ஈரப்பதமே இது கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு வாட்டரி ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு வேணுங்கிற ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட் ரோல்ஸை நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட் தூளில் வந்து ஒரு பரட்டிட்டு சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக இதை வந்துட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். 4 சைடும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு 4 பக்கமுமே நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளாக குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா 4 துண்டு ப்ரெட்டும் ஒரு முட்டையும் வச்சு சீக்கிரமாக நல்லா டேஸ்ட்டாக கடையில் செய்கிற மாதிரியே சூப்பரான ஒரு ப்ரெட் ரோல் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப திங்ஸ்லாம் எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக டீ கூட இந்த மாதிரி முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அது 3 நம்ம இப்போ தான் சேர்த்தோம் இல்லையா, அதனால் வந்துட்டு இன்னொரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ப்ரெட் க்ரம்ஸை வந்து நம்ம பரட்டும் பொழுது எல்லா பக்கமும் 4 சைடும் பரட்டிட்டு மேலே கீழே எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் வந்து பரட்டி எடுத்திங்கன்னா தான் ஈவனாக கலர் வந்துட்டு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனில் வரும். அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பினஸும் நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை டொமேட்டோ கெச்சப் போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காம ரெசிபி செஞ்சு கொடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, bye.